ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆதார் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு 3 முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன, அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல் விஷயம், ஆதார் அப்டேட் பண்ணுறதுல ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. முன்பு நீங்கள் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் சரி, உங்கள் பெயர், முகவரி, பிறந்த தேதி மற்றும் மொபைல் நம்பர் போன்றவற்றை அப்டேட் செய்ய ஆதார் ஆஃபீஸுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். பட் இதுக்கப்புறம் நீங்கள் ஆதார் ஆஃபீஸுக்கு போக வேண்டாம். அதுக்கு பதிலாக ஆன்லைன் மூலமாக நீங்களே பண்ணுற மாதிரி ஆப்ஷனை பார்த்தா விரைவில் கொண்டு வராங்க. மேலும் உங்களின் பெயர் அல்லது முகவரி ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் செய்யப்பட்ட பான் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் அல்லது ரேஷன் கார்டு மூலம் தகவலை வெரிஃபை செய்யும். மேலும் இதன் மூலம் ஈஸியாக பாதுகாப்பானதாக கரெக்ஷன் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது அப்டேட்டுங்க. அதாவது நீங்களே பண்ணுற மாதிரி ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டு வராங்க. விரைவில் நடைமுறைக்கு வரப்போகுதுங்க. ஸோ இதில் மூலமாக நீங்களே வீட்டிலேருந்து எல்லா அப்டேட்டுமே பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கான ஆதாருக்கான கட்டணத்தை பார்த்தோன்னா உயர்த்திருக்காங்க. நீங்கள் ஆதார் அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான கட்டணம் உயர்த்திருக்காங்க. பெயர் அல்லது மொபைல் நம்பர், முகவரி மாற்றம் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் 75 ரூபாய் நீங்கள் கொடுக்குற மாரி இருக்கும். பேமெண்ட்டாக பண்ண முன்னாடி 50 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 75 ரூபா மாற்றிருக்காங்க. அதேமாரி கைரேகை, கருவழி ஸ்கேன் அல்லது புகைப்படத்தை நீங்கள் புதுப்பிக்கணும் அப்படின்னா 125 ரூபாய் பேமெண்ட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி 50 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 125 மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 முதல் 7 வயது வரையிலான குழந்தைகளுக்கும் 15 முதல் 17 வயசுள்ள குழந்தைகளுக்கும் இந்த பயோமெட்ரிக் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது 5 வயசுலேருந்து 17 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைகளுக்கு பயோமெட்ரிக் இலவசமாக பண்ணிக்கலாம், கட்டணம் வாங்க மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது 2026 வரைக்கும் செல்லும். அதுக்கு மேலே போகுது அப்படின்னா இன்னும் கூடுதலாக கட்டணம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாரை ரீப்ரிண்ட் பண்ணுறதுக்கு, ஆதார் A4 ஷீட்டில் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு 40 ரூபாய் கட்டணம் ஆகும் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. கட்டணத்தை உயர்த்தி அமைச்சிருக்காங்க. இது உங்களுக்கு நடைமுறைக்கு வந்திருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் கண்டிப்பாக பேன் கார்டு வச்சுருக்கீங்கன்னா பேன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான கடைசி தேதி டிசம்பர் 31ங்க. அதுக்குள்ளே உங்களுக்கான ஆதார் கார்டு கூட பேன் கார்டை தாராளமாக லிங்க் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போகுது அப்படின்னா உடைய பேன் கார்டு பார்த்தா செயலிழக்க நேரிடும். அதேமாரியே ஸோ ஆதார் கார்டில் வெரிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ராவாக வரிலாம் நீங்கள் செலுத்துகிற மாரி இருக்குங்க. டேக்ஸ் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்லாம் கொடுக்க மாட்டோம் அப்படின்றதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ பேன் கார்டு கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணாதவங்க 1000 ரூபாய் ஃபைன் அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ண பாருங்கள். ஸோ மூணாவது என்ன அப்படின்னா, KYC செயல்முறையை பேங்க் மற்றும் நிதி சார்ந்த வேலைகளை மிகவும் எளிமையாக்கிறது. ஸோ பேங்க் சம்மந்தப்பட்டதுக்கு ஆதார் எளிமையாக்குறாங்க. ஆதார் OTP வெரிஃபிகேஷன், வீடியோ KYC, ஃபேஸ் டு ஃபேஸ் வெரிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தா KYC ஈஸியாக பண்ணுறதுக்கு ஆதார் மூலமாக பண்ணுறாங்க. பேப்பர்லெஸ்ஸே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைன் மூலமாக பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் தாங்க ஆதாருக்கு வந்திருக்க முக்கிய இன்ஃபர்மேஷன். ஸோ நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.